Welcome to the session on numerical integration. For a given set of tabular values of the integrand f of x, to determine the value of x naught to xn, f of x into d of x is called a numerical integration. இதில் ஸ்டெப் சைஸ்னுடைய மதிப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு h ஈக்குவல் b மைனஸ் a by n ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு சில சமயம் கொடுத்துருக்கூடிய இன்டர்வல் ஃபார் அன் எக்ஸாம்பிள் 0 to 1ன்னு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இதை 6 ஈக்குவல் இன்டர்வலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ என்னுடைய மதிப்பு வந்து 6ன்னு வந்து எடுத்துக்கணும். இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து a, என் பாயிண்ட் வந்து b. h ஈக்குவல் டு b மைனஸ் a, 1 மைனஸ் 0 by 6. ஹனுடைய ஸ்டெப் சைஸ் வந்து 1 by 6. இப்போ இந்த இன்டர்வலை எப்படி பிரிக்கலாம்னா 0, 1 by 6, 2 by 6, 3 by 6, 4 by 6, 5 by 6, then 6 by 6 value is 1. இதான் கொடுத்துருக்கூடிய இன்டர்வலில் ஸ்ப்ளிட் த இன்டர்வல் ஆஃப் நம்பர் 6 அப்படின்னு வரும்போது என்னுடைய மதிப்பு 6ன்னு எடுத்துக்கணும். ஸ்ப்ளிட் த இன்டர்வல் into a subinterval of 8 equal thoughts வந்ததுன்னா என்னுடைய மதிப்பு வந்து 8ன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ அந்த நியூமரிக்கல் இன்டகிரேஷனுக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று ட்ரிபிசாடல் ரூல், சிம்சன்ஸ் 1/3 ரூல் அண்ட் சிம்சன்ஸ் 3/8 ரூல். இது கொடுத்துருக்கூடிய டேபிளர் காலம் வேல்யூ. இதுக்கான நியூமரிக்கல் இன்டகிரேஷன் f of x into d of x, x naught இங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட், x naught plus nhன்றது என் பாயிண்ட், இது வந்து xn. h by 2ங்கிறது hங்கிறது ஸ்டெப் சைஸ், h by 2, y naught plus yn ஸ்டார்டிங் வேல்யூயும் என் வேல்யூயும் ஆட் பண்ணிக்கணும். சம் ஆஃப் த ஃபஸ்ட் என்ட்ரி அண்ட் லாஸ்ட் என்ட்ரி, தென் சம் ஆஃப் த ரிமைனிங் என்ட்ரிஸ் y1, y2, yn minus 1. இது இன்னொரு டைம் சொல்லுங்க கவனிங்க. hங்கிறது ஸ்டெப் சைஸ் டிவைடட் பை 2, y naught plus yn ஸ்டார்டிங் வேல்யூ என் வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். நடுவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிவிட்டு அதை 2ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இது மொத்தத்தினுடைய சம் வேல்யூ தான் நியூமரிக்கல் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரிபிசாடல் ரூல். இந்த ட்ரிபிசாடல் ரூலை நீங்கள் எந்த இன்டர்வலுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அடுத்து வரக்கூடிய சிம்சன்ஸ் 1/3 ரூல்லையும் 1/3/8 ரூல்லையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த இன்டர்வலினுடைய நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ட்ரிபிசாடல் ரூலை நீங்கள் எந்த இன்டகிரேஷன் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பை இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் தேர் பை மேக்கிங் h வெரி ஸ்மால், we can improve the accuracy of the value of the given integral. இப்போ அந்த இன்டகரலுடைய மதிப்பு இருக்குது 6 இன்டர்வலாக பிரிக்கிறதுக்கு பதில் நீங்கள் ஒரு வேலை 20 சப் இன்டர்வலாக பிரிச்சிங்கன்னா அப்போ ஹனுடைய ஸ்டெப் சைஸ்னுடைய வேல்யூ வந்து கம்மியாகும். அதனுடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு மோர் அக்யூரேட் ஆன்சர் வந்து கிடச்சிரும். சிம்சன்ஸ் 1/3 ரூல். இப்போ இதுலேயும் ஸ்டார்டிங் வேல்யூ என் வேல்யூ ஆட் பண்ணணும், y naught plus yn. ஹார்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் y1, y3, yn minus 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 4 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்தது ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை 2 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ h by 3, இப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம், சம் ஆஃப் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்ட்ரி, நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் y1, y3 ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸில் எது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அடுத்தது ப்ளஸ் 2 ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும். உங்கள் 3 பேருடைய சம்மை h by 3ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணால் அதான் சிம்சன்ஸ் 1/3 ரூல். இந்த சிம்சன்ஸ் 1/3 ரூலை எல்லா இன்டகிரேஷனுக்கு அப்ளை பண்ணலாம்னா அது மாதிரி அப்ளை பண்ண முடியாது. while using the formula the given interval of integration must be divided into even number of sub interval இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். since we find the area over 2 sub intervals at a time, A1 நம்பர் ஆஃப் சப் இன்டர்வலுக்கு மட்டும்தான் சிம்சன்ஸ் 1/3 ரூலை அப்ளை பண்ண முடியும்.
சிம்சன்ஸ் 3/8 ரூல். இப்போ இதில் சம் ஆஃப் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்ட்ரி. இதில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 y3 y6 அடுத்தது y9 வரும் ஒரு வேளை அந்த டேபிளர் காலமில் இருந்ததுன்னா. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் இருக்கக்கூடிய ஆன்சரை மட்டும் எடுத்து ரெண்டாவது மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை மூணாவது மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இது வந்து சிம்சன்ஸ் 3/8 ரூல். While using this formula, the given interval of integration must be divided into subinterval whose number n is multiple of 3. இப்போ அந்த நம்பர் ஆஃப் சப்இன்டர்வல்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆக இருந்ததுனா மட்டும்தான் சிம்சன் 3/8 ரூலை அப்ளை பண்ணலாம். நான் இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுற பாருங்க. ட்ரிபிசாய்டல் ரூலை ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்கள் எந்த இன்டர்வலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிசாய்டல் ரூல். சிம்சன்ஸ் 1/3 ரூல் 1/3 ரூலுக்கு அது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் இருக்கணும். 3/8 ரூலுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. அது என்ன மல்டிபிள்ஸ் ஆஃப் 3? நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் வந்து 3, 6, 9, 12 இந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் சிம்சன்ஸ் 3/8 ரூல் அப்ளை பண்ணலாம். அந்த நியூமரிக்கல் இன்டெகிரேஷனில் இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு சில சமயம் ப்ராப்ளத்தில் யூஸிங் சிம்சன்ஸ் ரூல் அப்படின்னு ஒரு இன்டெகிரேஷன் மட்டும் இருக்கும். வித் ஸ்டெப் சைஸ் ஹெச்னுடைய வேல்யூ 1/8ன்னு இருக்குது. இப்போ 0 to 1 அப்போ என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் தான் கிடைக்கும். 0 to 1 ரேஞ்சு ஹெச்னுடைய வேல்யூ 1/8. அப்போ 8 சப் இன்டர்வல்ஸாக பிரியும். இது ஈவன் நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் வெறும் அப்ளை சிம்சன்ஸ் ரூல் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்னென்ன சிம்சன்ஸ் 1/3 ரூல் அப்ளை பண்ணணுமா இல்லை 3/8 ரூல் அப்ளை பண்ணணுமான்றது ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வரும். இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக சிம்சன்ஸ் 1/3 ரூலுக்கு போகணும். ஏன்னா அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல கிடையாது. இப்போ இதுவே நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல் 6ஆக பிரிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சிம்சன்ஸ் 1/3 ரூலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது 3/8 ரூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் தரும். Example 1. Evaluate integral 0.6 to 0 to y into dx where y is given by the following table. இப்போ இந்த டேபிள் ஒரு காலம் இருக்குது. 0.6லேருந்து 2.0 வரைக்கும் வித் ஸ்டெப் சைஸ் ஹெச்னுடைய வேல்யூ 0.2. ஹெச்னுடைய வேல்யூ 0.2. இயர் த நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. அப்போ 7 சப் இன்டர்வல் இருக்குது. விச் இஸ் நெய்தர் ஈவன் நார் மல்டிபிள் ஆஃப் 3. சிம்சன்ஸ் ரூல் 1/3 ரூலையும் அப்ளை பண்ண முடியாது, சிம்சன்ஸ் 3/8 ரூலையும் அப்ளை பண்ண முடியாது. இப்போ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட் வந்து ட்ரிபிசாய்டல் ரூல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய ஃபார்முலா h/2 y0 + y7 சம் ஆஃப் த ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட் என்ட்ரி. இப்போ இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. இப்போ யார் மட்டும் இருக்கும்? மற்ற எல்லா டேர்மையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் உங்களுக்கு 7.922 கிடைக்கும். எக்ஸாம்பிள் 2. எக்ஸ்னுடைய வேல்யூ 7.47லேருந்து 7.52 வரைக்கும் இன்டெக்ரனுடைய மதிப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னுடைய சப்சைட் வந்து 0.1. சரிப்பா, இது எத்தனை சப் இன்டர்வலாக இருக்குது? 1, 2, 3, 4, 5. இப்போ நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் வந்து 5ன்னு இருக்குது. 1/3 ரூலையும் அப்ளை பண்ண முடியாது. 1/3 ரூலை ஈவன் நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் தான் அப்ளை பண்ணலாம். 3/8 ரூலை மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ஆஃப் சப் இன்டர்வலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ட்ரிபிசாய்டல் ரூல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். இப்போ ட்ரிபிசாய்டல் ரூல் பிரகாரம் சம் ஆஃப் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்ட்ரி y0யும் yn ஆட் பண்ணிக்கணும். தென் சம் ஆஃப் த ரிமைனிங் என்ட்ரிஸ் அதை 2ஆக மல்டிஃபிகேஷன் பண்ணணும். h/2 ஹெச்னுடைய வேல்யூ 0.01 divided by 2. Now the final answer is 0.09965. A river is 80 meter wide.
The depth y of the river at a distance x from one bank is given by the following table. Find the approximate area of cross section of the river using Simpson's 1/3 rule. உங்களுக்கு இன்டகிரேஷனுடைய வேல்யூ இன்டகரல் ஆஃப் ஒய் டிஎக்ஸ் இதனுடைய மீனிங் என்னென்னு தெரியுங்களா? ஃபிசிக்கல் மீனிங் ஒய்ங்கிறது வந்து ஒரு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கர்வ். இது ஏ டு பி. இது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கர்வ். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, இது என் பாயிண்ட் பி. ஏவிலேருந்து பி வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணும்போது அது அந்த வளைவரை கீழே இருக்கக்கூடிய ஏரியாவுடைய மதிப்பு தரும். இது வந்து நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல எதுலேருந்து எது வரைக்கும் இப்போ இந்த ரிவர்னுடைய இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய அகலம் வந்து 80 மீட்டர். இந்த எடுத்துப்போம். இப்போ இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 0லேருந்து 80 வரைக்கும் கொடுத்துருக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டகிரேட் பண்ணணும். The required area of cross section of the river 0 to 80. இப்போ a number of subinterval is 8. எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 0 to 10 1, அடுத்தது 10 to 20 2, 20 to 30 இது 3, 30 to 40 இது 4, 40 to 50 இது 5, 50 to 60 இது 6, 60 to 70 இது 7, 70 to 80 இது 8. இப்போ நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் 8. இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கிடையாது. நீங்கள் ட்ரிபிசல் ரூலையும் அப்ளை பண்ணலாம், சிம்சன்ஸ் 1/3 ரூலையும் அப்ளை பண்ணலாம். நான் சிம்சன்ஸ் 1/3 ரூல் வந்து அப்ளை பண்ணுறேன். இதில் அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க சிம்சன்ஸ் 1/3 ரூல். அப்போ சிம்சன்ஸ் 1/3 நீங்கள் ட்ரிபிசல் ரூல் இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. சிம்சன்ஸ் 1/3 ரூல் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபார்முலா பிரகாரம் ஸ்டார்டிங் வேல்யூ இது y0, இது என் வேல்யூ. ஸ்டார்டிங் வேல்யூ என் பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஈவன் நம்பர்லாம் எது இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இது y0, இது y1, இது y2, இது y3, இது y4, இது y5, இது y6, y7, இது y8. இப்போ இந்த 2 பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என் பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் விட்டுணும். அடுத்து ஈவன் நம்பர் எது இருக்குது? y2, y4, y6. இப்போ இந்த 3 வேல்யூ 7, 12, 14, 7, 12, 14 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரெண்டாவோட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ ஆட் நம்பர்ஸ் y1, y3, y5, y7 இதை ஆட் பண்ணணும். இது எங்கே எழுதிருக்கணும்? இது A1 நம்பர் தான். A1 நம்பராக இருக்குன்னு திருப்பி இன்னொரு டைம் வந்து ரெண்டாக கூட மல்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் என் பாயிண்ட்டு முடிச்சு அந்த பாயிண்ட்டை விட்டுடணும். A1 நம்பர் சொல்லிட்டாருன்னு y2, y4, y6, y8 எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக வரும். புரியுதுங்களா? y8னுடைய வேல்யூ A1 நம்பர் இருந்தால் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை விட்டுட்டு A1 நம்பர் இப்போ எது இருக்கு ரிமைனிங் A1 நம்பர்ஸ் வந்து y2, y4, y6 மட்டும். இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதுங்களா? தென் ஆட் நம்பர்ஸ்லாம் எடுத்து அதை 3 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் 710. The speed v meter per second of a car t seconds after it starts is shown in the following table. Using Simpson's 1/3 rule, find the distance traveled by the car in 2 minutes. இப்போ கார் வந்து போகக்கூடிய ஸ்பீடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டைமில் 0 ஸ்பீடில் இருக்கும். அடுத்தது 12 நிமிஷம். ஆஃப்டர் 12 செகண்ட் ஆஃப்டர் 12 மினிட்ஸ் 3.60 இருக்கும். அடுத்தது செகண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். 12 செகண்ட்ஸ் 3.60. அடுத்து 24 செகண்ட்ஸில் 10.08. அடுத்து 36 செகண்ட்ஸில் 18.90. இப்போ இந்த டேபிளர் காலம் வேல்யூ இருக்குது. ஆனால் ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டட் பை த கார்ஸ் இன் 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸில் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கடந்திருக்கும். இப்போ என்னென்ன வெலாசிட்டி, டைம், டிஸ்டன்ஸ் இவங்க 3 பேர் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று தெரியுங்களா?
distance moved per second equal to velocity. இப்போ என்ன இருக்குன்னா velocity இருக்குது. இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணலாமா? ds by dt. அதுக்கு முன்னாடி before integrating I shall do one trick. ds by dt v ds v into dt. இப்போ இன்டகிரேட் பண்ணால் கரெக்டாக integral of ds integral of v dt. ds உடைய இன்டகிரேஷன் s, டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிடும். அப்போ integral of v dt. இப்போ vங்கிறது தான் வந்து y, t இருக்க வேண்டிய இடத்துல அது x இருக்க வேண்டிய இடத்துல t இருக்குது, y into x. இப்போ ஆர்டினரியாக இருக்கக்கூடிய இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இது இதனுடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம். if s is meter is the distance covered in t seconds, then ds by dt equal to v. இப்போ ரெண்டு சைடு வந்து இது எப்படி மாற்றலாம்? ds equal to v dt. Now integrate ds equal to integral of v dt s integral of v dt. இது வந்து y function, tங்கிறது வந்து x function. Since the number of subinterval is even, starting point வந்து இது v0, இது வந்து end point. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. அடுத்தது ஈவன் நம்பர் வந்து இருக்குது y1, இது y1, இது y2, இது y3, இது y4, இது y5, இது y6, y7, இங்கே y8, இது y9. இப்போ இதில் ஈவன் நம்பர் வந்து எதுனா y2, y4, y6, y8. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அது 2. Now the remaining terms are y3, y5, y7, y9. ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை 4 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். On simplifying, 1236.96 meters. Hence the distance travelled by the cars in 2 minutes is 1236.96 meters. Evaluate integral 0 to 1 dx by 1 plus x square using Simpson's 1/3 rule. 1/3 ரூலுக்கு ஸ்டெப் சைஸ் h உடைய வேல்யூ 1/4 எடுத்துக்கணும். அடுத்த Simpson's 3/8 ரூலுக்கு டேக்கிங் h உடைய வேல்யூ 1/6. Hence compute the approximate value of pi in each case. இப்போ பையனுடைய மதிப்பை Simpson's 1/3 ரூலில் என்ன ஆன்சர் வரும், Simpson's 3/8 ரூலில் என்ன ஆன்சர் வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். Simpson's 1/3 ரூலுக்கு h உடைய ஸ்டெப் சைஸ் வந்து 1/4. அப்போ 0, 1/4, அடுத்தது ப்ளஸ் 1/4 ஆகட 1/4 ப்ளஸ் 1/4 ஆன்சர் வந்து 2/4, அது வந்து 1/2. அடுத்தது ப்ளஸ் 1/4 ஆட் பண்ணுறங்க 3/4, ப்ளஸ் 1/4 ஆட் பண்ணும்போது 1. இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 1. இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1/4 சப்ஸ்டிட் பண்ணோம், 1/4 ஸ்கொயர் பண்ணும் 1/16. இது எல்சிஎம் எடுத்து 1/17/16. இது ரெசிப்ரோக்கில் 16/17 வரும். நீங்கள் இது மாதிரி ஃப்ராக்ஷனாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கால்குலேட்டரில் 1/1 ப்ளஸ் எக்ஸ்னுடைய வேல்யூ 0.25 த ஹோல் ஸ்கொயர் சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை இங்கே எழுதலாம் தாராளமாக. இப்போ இது 0.05 1 டிவைடட் பை 0.05 த ஹோல் ஸ்கொயர். அது ஸ்கொயர் பண்ணும்போது ஒயினுடைய மதிப்பு 0.8 வந்து கிடைக்கும். அதேமாதிரி 0.75 1 டிவைடட் பை 0.75 த ஹோல் ஸ்கொயர், இது 0.64. அடுத்தது 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1/2 0.5. 1/3 ரூலுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு என் பாயிண்ட்டு ஆட் பண்ணி அடுத்தது சம் ஆஃப் த இதில் ஏவன் நம்பர் 1 மட்டும்தான் இருக்குது y2, அதாவது 2 மல்டிஃபிகேஷன் பண்ணணும், ஆட் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு 4 மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ இந்த இன்டகரலுடைய மதிப்பு சிம்சன் 1/3 ரூலை பொறுத்து இந்த ஆன்சர் வருது. ஆனால் ஒரிஜினலாக இன்டகரல் 0 to 1 dx by 1 plus x square tan inverse of xன்னு வருமா, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது tan inverse 1, லோயர் லிமிட் 0, pi/4. இப்போ pi/4
இந்த இன்டகரலுடைய மதிப்பு வந்து 0.7853 வித் ரெஸ்பெக்ட் எதை பொறுத்து, சிம்சன்ஸ் 1/3 ரூலை பொறுத்து. அடுத்து இதை 4 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த இடத்துல பையனுடைய வேல்யூ வந்து 3.1415686ன்னு கிடைக்குது. இதே மாதிரி தான் சிம்சன்ஸ் 3/8 ரூலுக்கும். ஹெச்னுடைய மதிப்பு 1/6 ஃபார் சிம்சன்ஸ் 3/8 ரூல். எக்ஸ்னுடைய மதிப்பு 1/6ன்னு இந்த ஃபார்முலா ஒவ்வொரு வேலையும் சப்ஸ்டிட் பண்ணி 36/37. இங்கே இது மாதிரி ஃப்ராக்ஷனாக எழுதணும்னு அவசியம் கிடையாது, பாயிண்டில் கூட எழுதலாம். கால்குலேட்டரில் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் வந்து எழுதணும். இதில் என்ன இம்பார்ட்டண்ட்னா கீழே y0, y1, y2, y3, y4, y5, y6ன்னு எழுதுருங்க. இதிலே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட்டு ஆட் பண்ணணும். அடுத்து ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் y2, y4 இதை எடுத்து 2ஆவது மல்டிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்தது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் y1, y3, y5 அதை 3ஆக கூட வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணணும். நான் 3/8 ரூல் வச்சு சொல்லிட்டேன். சிம்சன்ஸ் 3/8 ரூலுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னுடைய வேல்யூவை 2ஆவோட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 3ஆவோட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணணும். நான் 1/3 ரூலில் ஞாபகத்தை வச்சு சொல்லிட்டேன். 3/8 ரூலில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 2ஆவோட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் 3ஆவோட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்ட் பாயிண்ட்டையும் ஆட் பண்ணணும். Now the answer is 0.785395. அதை பை/4 மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது பையனுடைய வேல்யூ 3.141583ங்கிற ஆன்சர் கிடைக்கும். Example 5. Evaluate integral 0 to 6 dx by 1 plus x square. போன ப்ராப்ளம் சிம்சன்ஸ் 1/3 ரூல், சிம்சன்ஸ் 3/8 ரூல், தென் ட்ரிபிள் ரூல். இதில் ஸ்டெப் சைஸ்னுடைய மதிப்பு அவங்க எதுவுமே தரலை. அப்போ நாமளே என்ன பண்ணிக்கலாம், டிபெண்ட் ஆன் த ப்ராப்ளம் ஹெச்னுடைய மதிப்பு 1ன்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவே 0 to 1ன்னு இருந்துச்சுன்னா பெட்டர் வேல்யூ. இப்போ 8 மார்க் ப்ராப்ளமாக இருக்குது. ஒன்று ஹெச்னுடைய மதிப்பு 1/4ன்னு எடுத்துக்கலாம், ஹெச்னுடைய மதிப்பு 1/6, 1/8லாம் தேவையில்லை. கொஞ்சம் பெரிய இப்போ ஷார்ட்டாக ஹெச்னுடைய மதிப்பு 1/2லாம் எடுத்துக்கூடாது, கொஞ்சம் பெரிய இன்டர்வலாக இருக்கணும். ஹெச்னுடைய வேல்யூ 1/4 கன்வீனியன்ட் அல்லது ஹெச்னுடைய மதிப்பு 1/6 கன்வீனியன்ட். இங்கே 0 to 6ன்னு இருக்குது, அதனால் ஹெச்னுடைய மதிப்பு 6ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஹெச்னுடைய மதிப்பு 1/6 6 சப் இன்டர்வலாக பிரிக்கிறேன். அதை நீங்கள் 3/8 ரூலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், 1/3 ரூலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 1/3 ரூலுக்கு ஈவன் நம்பர் ஆஃப் இன்டர்வலாக இருக்கணும். ஹெச்னுடைய 6 சப் இன்டர்வலாக பிரிக்கும் பொழுது அது ஈவன் நம்பர், அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆக இருக்குது. 3/8 ரூலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த இன்டர்வலுக்குமே ட்ரிபிள் ரூல் வந்து அப்ளை பண்ண முடியும். 0 1 2 3 4 5 6 இது எக்ஸ்னுடைய வேல்யூ. இதை எடுத்து கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து கிடச்சிரும். இப்போ இதுக்கு பேர் வந்து y0, y1, y2, y3, y4, y5, தென் y6. சிம்சன்ஸ் 1/3 ரூல், 1/3 ரூல் ஈவன் நம்பரில் ஆட் பண்ணுவோம். y2, y4, அடுத்தது y1, y3, y5. ஸ்டார்டிங் வேல்யூ என் வேல்யூ ஆட் பண்ணிக்கும். டிவைடட் பை 1/3. ஸ்டெப் சைஸ் வந்து 1/3. திஸ் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் 3/8 ரூல். மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இதில் 1 மட்டும்தான் இருக்குது. இந்த y6 எடுத்துக்கூட, ஏன்னா ஸ்டார்டிங் வேல்யூ என் வேல்யூவிலும் இது ரெண்டும் போயிடும். இது ரெண்டுத்தையும் விட்டுடணும். இப்போ ஒரே ஒரு ரிமைனிங் இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து y3 மட்டும், அது 2ஆக மல்டிஃபிகேஷன் பண்ணணும். மற்ற எல்லா டேர்மையும் ஆட் பண்ணிவிட்டு அதை 3ஆக கூட மல்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க. இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் 1.3570 வந்து கிடைக்கும். தென் ட்ரிபிள் ரூல், ஸ்டார்டிங் வேல்யூ என் வேல்யூ ஆல் த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆக கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். Evaluate integral 0 to 1 dx by 1 plus x by dividing the interval of integration into 8 equal parts. Hence find log e2 னுடைய மதிப்பு. எப்படி பையனுடைய மதிப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதே மாதிரி இந்த இடத்துல log e2 னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எத்தனை இன்டர்வலாக பிரிக்க சொல்லணும், 8
8 ஈக்குவல் இன்டர்வல்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். Since the interval of integration is divided into even number of sub intervals, we can use Simpson's 1/3 rule தான் அப்ளை பண்ணலாம். இப்போ 8 சப் இன்டர்வலை பிரிக்கும்போது ஸ்டெப் சைஸ் வந்து 0, 1/8, 2/8, 3/8 அண்ட் ஸோ எங்கே வந்து கம்ப்ளீட் 8/8ல் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனுடைய வேல்யூ வந்து 1. இது எல்லாத்துக்கும் 0, 1/8, 2/8, 3/8, 4/8, 5/8, 6/8 எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே நீங்கள் கால்குலேட்டரில் ஃப்ராக்ஷன்ஸாக எழுதிட்டா கூட ஓகே தான். ஃப்ராக்ஷன்ஸாக எழுதிக்கணும். இப்போ அடுத்தது இதில் முக்கியமானது y0. இதுக்கு வந்து நேம் தரணும். y0, y1, y2, y3, y4, y5, y6, y7, y8. சிம்சன்ஸ் 1/3 ரூலில் ஸ்டார்டிங் வேல்யூ n வேல்யூ ஆட் பண்ணணும். அடுத்தது y2, y4, y6 ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டாவது மல்டிஃபிகேஷன் பண்ணணும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது ஆட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபோரோ கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இது வந்து டேபிள் இருக்கலாம் வேல்யூ. ஹெச்னுடைய ஸ்டெப் சைஸ் 1/8 டிவைடட் பை 3, அப்போ 1/24 வந்து கிடைக்கும். h/3னா 1/3 இருக்கும். ஹெச்னுடைய ஸ்டெப் சைஸ் வந்து 1/8. இங்கே என்ன கொடுத்துங்கன்னா h/3 1/8/3, அப்போ 1/24. இந்த மற்ற எல்லா வேலையும் ஆட் பண்ணுறது. இது 1/24 டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். நார்மலாக இன்டெக்ரல் dx/1 + x அதனுடைய இன்டெகிரேஷன் வந்து log e 1 + x, log 2னுடைய மதிப்பு log e 2னுடைய வேல்யூ தவிர இந்த இன்டெக்ரலுடைய மதிப்பை நான் 1/3 ரூல் வந்து கண்டுபிடிச்சேன். வேல்யூ 0.6931543. இதை இன்டெகிரண்ட், இதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ log e2. இந்த இன்டெக்ரலுடைய மதிப்பை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சார் இந்த வேல்யூலேருந்து எடுத்துகிட்டு வந்து எழுதுகிறோம். log e2 0.69315453. Thank you so much for your listening.